கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. குரூப் 2 2Aயோட நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. வேகன்சியை நினச்சி ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது. இப்போ தான் எக்ஸாம் குரூப் 4 குத்தி விட்டாங்க. இப்போ நீங்கள் வேகன்சிலையுமே பயங்கரமாக பண்ணிட்டாங்க. மொத்தத்துக்கு 600 சில்லற வேகன்சி தான் வந்திருக்கு. பட் இருந்தாலும் இதோட எக்ஸாம் டேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி ஸ்டார்ட் ஆகுது நோட்டிஃபிகேஷன். ஸோ இன்னிலேருந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். லாஸ்ட் டேட் வந்து எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்கு 13/8. ஸோ ஒரு 28 நாள் டைம் கொடுக்குறாங்க. ப்ரிலிம்ஸ் வந்து 28/9 நடக்கும் அப்படிங்கிறாங்க. எப்பயும் போல் 3 மணி நேரம் எக்ஸாம் தான். ஸோ 2 அப்படிங்கிறது குரூப் 2 அப்படிங்கிறது உங்களுக்கு இன்டர்வியூ போஸ்ட், 2A அப்படிங்கிறது நான் இன்டர்வியூ போஸ்ட். ஸோ குரூப் 2ல் அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் இந்த மாதிரி ஆஃபீஸர் லெவல் எக்ஸாம்ஸில் வந்து ஃபாரஸ்டர் மொத்தமாக 50 வேகன்சி தான். 2Aல நான் இன்டர்வியூ போஸ்ட் இதுலேயுமே உங்களுக்கு போஸ்டிங்லாம் நல்ல போஸ்டிங் தான். பட் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் அது இதுன்னு சொல்லிட்டு இதில் வேகன்சி பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே 595 வேகன்சி தான். ஸோ இதுக்கு வந்து ஏஜ் லிமிட் வந்து ப்ரொஃபஷனரி ஆஃபீஸர் அப்படின்னா உங்களுக்கு 32 வரைக்கும், ஒரு சில எக்ஸாமுக்கு 42, ஒரு சில எக்ஸாமுக்கு 32. ஸோ மினிமம் 32லேருந்து 42 வரைக்கும் இருக்குது. குரூப் 2Aலையுமே ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 32, 37. ஸோ இந்த மாதிரி ஏஜஸில் கொடுக்குறாங்க. மினிமம் ஏஜ் வந்து இதுக்கு 22 ஆஃபீஸருக்கு. மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டே கிடையாது. ஸோ 21, இதுக்கு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 37. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப நீங்கள் எந்த போஸ்டிங்க்குள்ள அந்த ஏஜ் வருவீங்கன்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ 2Aக்கு வந்து ஒரே ஒரு ப்ரிலிம்ஸ் தான். ஜென்ரல் தமிழ் ஆர் ஜென்ரல் இங்கிலீஷ், ஸோ ரெண்டுமே கேட்பாங்க. நீங்கள் எந்த மீடியமோ அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து 100 கொஸ்டின்ஸ் வரும். அதே மாதிரி ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு வந்து சேம் 75 கொஸ்டின். ஸோ ஆப்டிடியூட் அந்த ரீசனிங்க்கு வந்து 25 கொஸ்டின், 200 மார்க். நம்ம குரூப் 4 எழுதுன மாதிரி உங்களுக்கு OMR தான். மினிமமாக பார்த்தீங்கன்னா 90 மார்க்காச்சும் நீங்கள் 3யுமே சேர்த்து எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி குரூப் 2 சர்வீசஸ்க்கான மெயின்ஸ் எக்ஸாம் வந்து உங்களுக்கு பேப்பர் 1 பேப்பர் 2 இருக்குது. அதில் வந்து கண்டிப்பாக பேப்பர் 1 வந்து உங்களுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்கும். ஸோ மினிமமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு SSLC ஸ்டாண்டர்டில் தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் எப்படி கேட்க போகிறாங்கன்னு தெரில. ஓலச்சுவடியில் தான் கேட்டிருந்தாங்க இல்லையா. ஸோ மேக்ஸிமம் மார்க்கு 100 மார்க்கு. ஸோ 3 மணி நேரம் கொடுக்குறாங்க. ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து உங்களுக்கு இதில் வந்து மேக்ஸிமம் மார்க் 300, இது ஒரு 3 மணி நேரம் கொடுக்குறாங்க. ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து டிஸ்கிரிப்டிவ் ரைட்டிங், எஸ்ஏ ரைட்டிங் மாதிரி தான் இருக்கும். ஸோ குரூப் 2Aல வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பேப்பர் 1ல் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்குது. பேப்பர் 2ல் வந்து நமக்கு வந்து இது ஆப்ஷன்ஸ் மார்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்ஜெக்டிவ் தான். குரூப் 2A அப்படிங்கிறப்ப எஸ்ஏ ரைட்டிங் ஃபார்மேட்டில் இருக்காது. ஜென்ரல் ஸ்டடீஸ் 150 மார்க்கு, மேக்ஸ் அண்ட் ரீசனிங் வந்து உங்களுக்கு 50 மார்க்கு. ஸோ மொத்தமாக 200 மார்க்கு. ஸோ கொஞ்சம் சீரியஸாக படிங்க. கம்மியான வேகன்சி தான், பட் வேறு வழி இல்லை. இதுக்கு முட்டி மோத தான் செய்யணும். குரூப் 4ஓட லெவலே பார்த்துருப்பீங்க எவ்வளோ டஃப்பாக இருந்துச்சு அப்படின்னா. இப்போ குரூப் 2 எவ்வளோ டஃப்பாக இருக்கும்னு நினச்சி படிங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். கனிஷ் மேக்ஸை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.